துயரங்களை போக்கும் கந்தர் அலங்கார பாடல். எல்லா மனிதர்களின் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். சிலருக்கு அது சின்னதாக இருக்கும், சிலருக்கு மிக பெரியதாக இருக்கும். ஆனால் சில சமயங்களில் சிலர் அனுபவிக்கும் துன்பம் அதை சொல்வதற்கே வார்த்தைகள் கிடைக்காது. எவ்வளவு முயற்சி செய்தாலும் எதுவும் சரியாகாத நிலை. உள்ளத்தில் வலி, மனதில் குழப்பம், எதிர்காலம் தெரியாத பயம், வாழ்க்கையே முடந்துவிட்டது போல ஒரு உணர்வு. அந்த அளவிற்கு கஷ்டத்தில் தவிக்கிறவர்கள் பலர் இருக்கிறார்கள். அப்படி வாழ்க்கை முடிந்துவிட்டது என நினைக்கும் தருணத்தில் நம்மை மீட்டெடுப்பதற்கான ஒரே வழி இறைவன் மீதான நம்பிக்கைதான். அந்த நம்பிக்கையையும் அந்த அருளையும் நமக்கு தரக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான். முருகப்பெருமானை உண்மையுடன், அன்புடன், நம்பிக்கையுடன் நினைத்தாலே போதும். அவர் நம் துன்பங்களை தாமே எடுத்துக்கொள்வார். அருணகிரிநாதர் அவர்கள் அருளிய திருப்புகழ் பாடல்களிலிருந்து தொடங்கி கந்தர் அலங்காரம் வரை ஒவ்வொரு சொல், ஒவ்வொரு வரியும் தெய்வீக ஆற்றலால் நிரம்பியிருக்கிறது. மனிதனுக்கு ஏற்படும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும், அது நோயாக இருந்தாலும், கடனாக இருந்தாலும், திருமண பிரச்சனையாக இருந்தாலும், தொழில் பிரச்சனையாக இருந்தாலும், தீர்வு கொண்ட பாடல்கள் திருப்புகழிலும் கந்தர் அலங்காரத்திலும் உள்ளது. இன்று நாம் பார்க்க போகும் பாடல் அந்த கந்தர் அலங்காரத்தில் உள்ள ஒரு சிறப்பு பாடல். இதை தினமும் ஒரே ஒரு முறை முருகனை நினைத்து சொல்லும்போது வாழ்க்கையில் நிகழும் மாற்றம் நம்ப முடியாத அளவிற்கு இருக்கும் என பக்தர்கள் அனுபவத்தால் கூறுகின்றனர். அந்த பாடல் என்னவென்றால், கொள்ளித் தலையில் எறும்பு அதுபோல குலையும் என்றன் உள்ளத் துயரை ஒழித்து அருளாய் ஒரு கோடி முத்தம் தெள்ளிக் கொழிக்கும் கடல் செந்தில் மேவிய சேவகனே, வள்ளிக்கு வாய்த்தவனே, மயிலேறிய மாணிக்கமே. இந்த பாடல் ஒரு மனிதன் அனுபவிக்கும் உச்சபட்ச துன்ப நிலையை மிக அழகாக வெளிப்படுத்துகிறது. கொல்லித்தலையில் எறும்பு அதுபோல குலையும் என்றன் என்று சொல்லும்போது இரண்டு பக்கங்களிலும் துன்பம் துரத்தி எந்த வழியிலும் அமைதியில்லை என்ற நிலைதான் இந்த பாடலின் ஆரம்ப வரிகளில் சொல்கிறார். வெளியில் நிம்மதியில்லை, உள்ளத்தில் அமைதியில்லை. அந்த நிலைதான் நம்மில் பலருக்கு தெரிந்த உண்மை. அந்த அளவிற்கு துன்பத்தில் இருக்கும் மனிதன் முருகனை நோக்கி கூறுகிறான், என் உள்ளத்தில் நிறைந்த துயரத்தை நீக்கி ஒரு கோடி முத்தம் போல் அருளை பொழிந்து என் மனதை குளிர்விக்க வேண்டும் என்று. அடுத்த வரிகளில் அந்த பக்தன் முருகனை நினைத்து அழைக்கிறான், தெள்ளிக் குழிக்கும் கடல் செந்தில் மேவிய சேவகனே. அழகான திருச்செந்தூரில் கடலின் அலைகள் தினம்தோறும் வந்து மணல் துகள்களை முத்தமிடுவது போல் அங்கே எழுந்தருளியிருக்கும் முருகனே, உன் அருளும் அப்படியே என் உள்ளத்தை தொட வேண்டும் என்று வேண்டுகிறான். அந்த முருகன் யார்? வள்ளியம்மையின் அன்பு கணவர், மயில் மீது ஏறிய வீரமாணிக்கம். அவரை நினைத்தாலே துன்பம் விலகும். இந்த பாடலின் மந்திரம் நம்பிக்கையும் பக்தியுமே. நாம் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் நம் மனதில் நம்பிக்கையை விதைக்கிறது. ஒவ்வொரு முறை நாம் இந்த பாடலை சொல்வோம் என்றால் அந்த அதிர்வுகள் நம் மனதையும் சுற்றியுள்ள ஆற்றல்களையும் மாற்றிவிடுகிறது. பலர் அனுபவித்திருக்கிறார்கள். இந்த பாடலை தினமும் முருகனை நினைத்து சொல்லும்போது கஷ்டங்கள் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும், மனதில் அமைதி பிறக்கும், புதிய வாய்ப்புகள் திறக்கும். திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை வேண்டியவர்களுக்கு ஆசை நிறைவேறும். கடன் பிரச்சனைகள், பண நெருக்கடி, நோய்கள், பயம் இவை அனைத்தும் குறைந்துவிடும். முருகனின் அருள் கிடைத்தவுடன் தலையெழுத்தே மாறும் என கூறப்படுகிறது. கந்தர் அலங்காரத்தில் உள்ள பாடல்கள் சாதாரண பாடல்கள் அல்ல. அவை தெய்வீக அதிர்வுகளால் நிரம்பிய அருள்வாக்குகள். அவை நம் வாழ்க்கையில் புதிய திசையை கொடுக்கக்கூடியவை. ஆகையால் நீங்கள் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் செய்யுங்கள். மனதில் நம்பிக்கை வைத்துக் கொள்ளுங்கள். முருகனை அழைக்கத் தொடங்குங்கள். இந்த கொள்ளித்தலையில் எறும்பு என்ற பாடலை தினமும் ஒரு முறை சொல்லுங்கள். அது பெரிய சடங்கோ வழிபாடோ வேண்டியதில்லை. நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், படுக்கையிலிருந்து எழ முடியாத நிலையில் இருந்தாலும் கூட மனதிலேயே முருகனை நினைத்து இந்த பாடலை சொல்லுங்கள். அந்த ஒரு சொல், அந்த ஒரு நினைவுதான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் விதை. முருகன் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்கள் அருகே நிற்கிறார். உங்கள் துன்பத்தை அறிந்தவர். அவர் உங்கள் மனதை குளிர்விக்கும் வரை உங்களை விட்டு செல்ல மாட்டார். எனவே ஒவ்வொரு நாளும் இந்த பாடலை சொல்லுங்கள். நம்பிக்கையுடன் சொல்லுங்கள்.
நிச்சயமாக முருகன் அருள் பொழிய ஆரம்பிப்பார். உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் துன்பம் விலகும், உங்கள் உள்ளம் அமைதியால் நிரம்பும். செந்திலாண்டவரே, வள்ளியம்மையின் மாணிக்கமே, மயில் மீது ஏறி உலகை அருளால் காத்தவரே, எங்களின் துன்பங்களை நீக்கி நம் உள்ளத்தை வெளிச்சமாக்கும் அருளை அருள்வாயாக. வெற்றி, அமைதி, அருள் அனைத்தும் முருகனின் பாதத்தில் கிடைக்கும். நன்றி அன்பர்களே.